மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் நடக்கும்ங்கிறத பார்த்துடலாம். 2 கூடைய சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். 2 கூடையவன் என்றால் என்னன்னா பணம். இந்த பண விஷயம் எல்லாத்துலேயும் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமரும் பொழுது என்ன ஆகும்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள், காசு பணம் துட்டு மணி காசு பணம். 2ஆம் இடத்துல அதிபதி ஆகும் பொழுது காசு, எப்படி காசு வருதுன்னே தெரியாதானே காசு வரும். அதான் அதில் இருக்க அதிசயமே. சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது பணம் வந்தே தீரும். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இந்த பணம் வருகின்ற முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்க் மணி, அதாவது சுக்கிரனாலே பெரும்பணம்னு அர்த்தங்க. இந்த பெரும்பணம் வந்து சேரும். ரொம்ப நாளாக வர வேண்டிய காசு சார், ஒரு வீணாக போனவங்க தான் சுற்றின்னு இருந்தான். இந்த இவனுக்கு பணம் கொடுத்து 10 வருஷம் ஆச்சு, 10 லட்ச ரூபா வாங்கிட்டு ஓடி போனவன் இன்றைக்கி தான் கிடச்சிருக்கான். இது அடிச்சது பாருங்கள், தீபாவளி பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டேன், இப்போ இவன்ட்டு வந்து வாங்கிட்டு தான். அந்த மாதிரி பெரிய பணம் வருவதற்கான வழிகள் எல்லாம் உங்களுக்கு சுக்கிர பகவான் தருகிறார். இல்லை இதில் போட்டிருந்தேன் சார், ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்தேன் சார், எனக்கு பணம் கிடைக்கவே இல்லை சார், என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தேன். கவலையப்படாதீங்க, ஷேர் மார்க்கெட்டு ஓஹோன்னு போகும். எந்த நேரத்தில் எது யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. உலகத்திலே நண்பர்களே, சில விஷயங்கள் எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகிடுங்கும் போது நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது. இந்த 2 கூடிய சுக்கிரன் வந்து ஆட்சி பெறும் பொழுது நாம் நினைத்தது நடக்கிறது. இந்த 2 கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஹாஸ்யம்னு பேர், பேச்சு. ஹாய் மாலினி, அதெல்லாம் அந்த 2 கூடையவன் தான். இவ்வளோ அழகாக யாரும் முன்தினம் பார்த்தேனே, இதெல்லாம் இந்த 2 கூடையவன் தான். இதே நீங்கள் வேற யாருக்கு மேசராசிக்காரங்க மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ண ஒருத்தன் பிறந்தான் வரணும். நீ அழகாக இருப்பேன்னு நினைக்கல, சரி. நானும் அழகாக இருக்கேன்னு நினைக்கல, சரி. ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்கு. இதை இவங்க சொன்னால் தான் அழகாக இருக்கும். இதே வந்து ரிஷபராசிக்காரங்களோ மிதுன ராசிக்காரங்களோ யார் வேணால் சொன்னாலும் சரி, நீ அழகாக இருப்பேன்னு நினைக்கல, சரி. நானும் அழகாக இருப்பேன்னு நினைக்கல, சரி. ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது, சரி போ வேலை போ. அந்த மாதிரி சார், லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது கூட மேசராசிக்காரங்கள்ட்ட தான் கற்றுக்கணும். மேசராசிக்காரங்க மாதிரி நல்லா சூப்பராக பேசுவாங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி தான் 2 கூடையவன் வந்து சுக்கிரன் என்பதால் ரொம்ப அழகாக சார் குரலை வச்சு இது பண்ணுற மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவர்களுக்கெல்லாம். ஸோ சுக்கிரமூர்த்தி சுபமிகை ஈவாய் வக்கரமின்றி வரமுகத்தருள்வாய். அதாவது 2 கூடைய சுக்கிரன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான். ரொம்ப அழகாக இந்த மிமிக்ரிங்கிற ஒரு விஷயத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத இந்த சுக்கிர பகவான் ஒரு குரலிசை கலைஞர்கள், இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இவருக்கெல்லாம் மிகுந்த பொற்காலமாக இருக்கும். சில பேர் இந்த பட்டிமன்றத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா எம்சிலாம் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியம். நிகழ்ச்சி தொகுப்பாளர், வர்ணனையாளர், இவங்கெல்லாம் யாருன்னா இந்த சுக்கிரன் தான். தொகுப்பாளினி, வர்ணனை பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் தான் அதுக்கெல்லாம் அதிபதி.